அடுத்ததா ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம மேடைக்கு வர இருக்காங்க. இவர் திரையில மட்டும் இல்லை, மக்கள் மேடையிலையும் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். நிறைய வெற்றி படங்களில் இவரோட பங்கு ரொம்ப இருக்கும். அவரோட பங்கும் ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு பங்காக கூட இருக்கும். இட்ஸ் நன் அதர் தேன் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ரோஹிணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இவருடன் இந்த மேடையில் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். திரு ராஜமுருகன் அவர்கள், அவருடைய படம் காதலும் பேசும் அரசியலும் பேசும். இயக்குனர் திரு ராஜமுருகன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மேடையில் பேசக்கூடியவங்க, நிறைய மக்கள் சந்திக்கக்கூடியவங்க. இவர்கள் தங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி சொன்னாங்க. ஓரிரு வார்த்தைகள் தமிழ்நாடு பெற்றக்கூடிய வளர்ச்சி பற்றியும் தமிழக மக்கள் பற்றியும். கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, மனம் நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த அரங்கம் முழுவதும் பெண்களால் நிறைஞ்சிருக்கிற இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உள்ளே வந்த உடனே எல்லாரும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்றது. இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கை பற்றின அவங்களுடைய போராட்டங்களை எல்லாத்தையுமே கேட்கும்போது கூட ஆமாம் இப்படித்தானே இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த போது எப்படியெல்லாம் வெற்றி கொண்டார்கள் அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே முதலமைச்சர் அவர்கள் உள்ளே போயிருக்கிறார் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, இங்கே எங்கள் கவிஞர், ஒரு திருநர் கவிஞர் லக்ஷ்யா மன்னார் அவர்களுடைய கவிதையில் ஒரு வரியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாலாதிக்க முட்களால் நித்தம் நித்தம் குத்தும் நீங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னமோ ரோசாப்பூவின் மென்மையத்தான். இந்த வரியில மிக மிக அர்த்தமுள்ள ஒரு வரி. இந்த சமூகம் பெண்ணுக்கு எப்படியாக இருக்கிறது என்றால், முன்னெழுந்து பின்னொருங்கும் இந்த பெண் தொடர்ந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய மக்களுக்காக பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்காக யார் என்ன செய்வார்கள் என்கிற பொழுதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துள்ளது. இங்கே இருக்கிற அனைவருமே உங்களுடைய தாயை இன்னைக்கு போய் பார்த்துட்டு, பெண்களாக இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்கள் மிக முக்கியமாக உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மாவுடைய இரு கரங்களையும் பற்றி கொண்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அம்மா நீ எப்படி இருக்க? அந்த ஒரு கேள்விக்காக ஒவ்வொரு பெண்ணினுடைய மனமும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்பது இன்றும் ஒரு உண்மையான ஒரு விஷயம் இன்று. ஆனால் 4 ஆண்டு காலமாக ஒரு முதல்வர் எளிமையான குடும்பத்தில் இருக்கின்ற, முன்னேற்றம் இல்லாத, பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணின் இரு கரங்களையும் பற்றி கொண்டு சொல்கிறார், உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் 1000 ரூபாய் தருகிறேன். இங்கே சொன்னது போல ஒரு 1000 என்ன செய்துவிட முடியும் அப்படி என்பது அல்ல. அவர்களுக்காக ஒரு 1000 ரூபாய் தருவதற்காக ஒரு அரசு இருக்கிறது. உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்திலோ இல்லை உங்களுடைய மகனுடைய வருமானத்திலேயோ அல்ல, உங்களுக்காக உங்களுடைய உரிமை தொகையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை வைத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இரு கரங்களும் ஒவ்வொரு மாதமும் பற்றி கொண்டு நமது முதல்வர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிக உன்னதமானது. அந்த உதவியை பெற்றுக்கொண்ட இந்த மகளிர், இங்கே வந்திருக்கிற அனைத்து மகளிரும்
இந்த சமூகத்தில் வெற்றி அடைஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 50% வெற்றி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களை பார்க்கும்போது. ஆனால் மீதி 50% நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற பொழுது 100% நாம் வெற்றி அடைந்தவர்கள் தான். ஆனால் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறதா, பெண்களுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறார்களா என்கிற பொழுது அது கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது இப்படி ஒரு தொகை, இப்படி ஒரு உரிமை, உங்களுடைய உரிமை என்று சொல்லும் இந்த வார்த்தைகள், இந்த செயல்களை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு சொல்கிறேன், இருக்கிறார். நமது முதல்வர் மாதிரி, நமது துணை முதல்வர் மாதிரி இருக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற எல்லா புதுமை பெண் திட்டம் நான் படித்த காலத்தில் இருந்திருந்தால் என்னுடைய படிப்பை தொடர்ந்திருப்பேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அங்கே உட்கார்ந்து கொண்டு. அப்படி எத்தனையோ திட்டங்கள் மூலமாக முக்கியமாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் இங்கே அனைவருக்கும் முக்கியமாக நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி பாராட்டிக்கொண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்னேறுவோம். தைரியமாக இருங்க. இங்கே வந்துட்டீங்க இல்லையா, எப்போவுமே தைரியமாக தான் இருக்கிறது தான் பெண்கள். ஆனால் அவங்களுக்கு நம்ம கூட கைப்பற்றி கொண்டு போவதற்கு இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் தைரியமாக முன்னேறிடுவாங்க. வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மேம். தேங்க்யூ வெரி வெரி மச். இயக்குனர். எல்லாருக்கும் வணக்கம். ஞானவேல் இங்கே சொன்ன மாதிரி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் எல்லா வார்த்தைகளையும் தாண்டி ஆயிரம் வார்த்தைகள் சொல்ல முடியாத அர்த்தத்தை ஒரு கண்ணீர் துளி சொல்லிடும். அந்த மாதிரி இந்த மேடையில் ஒரு எளிய பெண் சிந்தின ஒரு துளி கண்ணீர் தான் இந்த அரசின் செயல்பாட்டுக்கும் தோழர் ஸ்டாலினின் செயல்பாட்டுக்குமான உதாரணம். அந்த ஒரு துளி கண்ணீர் தான் அவர்களுக்கான நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சத்யராஜ் சார் சொன்னார், இப்படியான ஒரு விஷயத்தை பார்க்க பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இங்கே இல்லையே அப்படின்னு. அந்த 3 பேரின் சிந்தனைகளின் செயல்பாடாக தோழர் ஸ்டாலின் இங்கே இருக்கார். அதனால் ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு 28 குடியரசில் பெரியார் எழுதுறாரு, எனக்கு துரதிருஷ்டவசமாக நான் என்றாவது ஒரு நாள் மந்திரியானால், ஏன்னா அவர் அதிகார அரசியலுக்கு வர ஆள் இல்லை, துரதிருஷ்டவசமாக என்றாவது ஒரு நாள் நான் மந்திரியானால் ஒரு 10 வருடத்திற்காவது ஆண் பிள்ளைகளுக்கு கல்விக்கான ஆண் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவையும் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன் அப்படின்னு எழுதுறாரு. அந்த குரலை, பெரியாரின் குரலை இன்றைக்கு முதல்வர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றியிருக்கார். பெரியார் மட்டும் இல்லை, அம்பேத்கரின் குரலாக, மார்க்சின் குரலாகவும் இன்றைக்கு அவர் இருக்காருங்கிறதான் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அம்பேத்கர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடம் இந்த சனாதன கோட்பாட்டுக்கு எதிராக குறிப்பாக பெண்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அது முடியாமல் அதில் மிகப்பெரிய முரண் ஏற்பட்டு தான் 51 தன் பதவியையே தூக்கி எறிகிறார், ராஜினாமா செய்கிறார். அப்போ அவர் ராஜினாமா செய்யும்போது ஒரு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, என்றைக்கு பெண் விடுதலையையும் சேர்த்து நீங்கள் பெறுகிறீர்களோ அன்று தான் இந்தியா முழுமையான சுதந்திரம் அடையும் அப்படிங்கிறாரு. ஸோ இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து 89 பெண்களுக்கான சொத்துரிமையை முழுமையாக இந்தியாவிற்கே முன்மாதிரியாக கொண்டு வந்தது கலைஞர் தான். இன்றைக்கு அந்த அம்பேத்கரின் குரலையும் சேர்த்து ஒலிக்கக்கூடிய ஒருவராக ஸ்டாலின் தோழர் இருக்கிறாரு. உலகத்திற்கே முன்மாதிரியாக ஒன்றிணைந்த சோவியத் யூனியன் தான் முதலில் பெண்களுக்கான வாக்குரிமை, சொத்துரிமை, திருமண உரிமை அனைத்தையும் உறுதிப்படுத்தின ஒரு அரசு. ஸோ அந்த அரசின் நீட்சியாகவும் இன்றைக்கு தோழர் ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் கருப்பு, சிவப்பு, நீலம் இந்த 3ம் ஒருங்கிணைந்த மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த தளத்தை இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு ஸ்டாலின் தோழர் உருவாக்கி இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த திட்டங்கள். இதை நான் சம்பிரதாயமாக சொல்லலை, இந்த விழாவுக்கு நான் சம்பிரதாயமாகவும் வரவில்லை. ஏனென்றால் நான் தொடர்ந்து என்னுடைய விமர்சனங்களையும் விவாதங்களையும் திமுகவிற்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கவன்.
அதையும் வந்து ஆரோக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை அதையும் சேர்த்து தனது பயணத்தை ஒரு மிகப்பெரிய நீட்சியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் தோழர் ஸ்டாலின். அது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக இந்த இன்றைக்கு அவர் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக கொடுக்குற திட்டங்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் அரசியலுக்கு எதிராக தேர்தல் அரசியலை முன்வைக்காமல் அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மற்ற மாநிலங்கள் மாதிரி தேர்தலுக்கு முன்பாக 1 மாதத்திற்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பாக பெண்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இதை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இதை இந்த விடியல் பயணமோ உரிமை தொகையோ இலவசமோ மானியமோ இல்லை. அது இந்த சமூகத்திற்கு இன்னொரு தலைமுறைக்கு முதல்வர் அவர்கள் செய்யக்கூடிய முதலீடு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படியான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி தோழருக்கும் எப்போதும் நான் துணை நிற்போம். நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. பெண்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு எவ்ரி வேர்டிக்கல் ஆஃப் த கவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க பெண்கள். இந்த அதிகாரிகள் அங்கே இருக்காங்க அப்படின்றதுனாலேயே we feel very safe. பெண்களாக நம்ம போய் ஒரு விஷயம் பேசணும்னாலும் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னாலும் தைரியமாக கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா தமிழ்நாடு அரசில் பெண் அதிகாரிகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அவங்க இன்ஃபேக்ட் 57% 57% பெண்கள் தான் நிர்வாகத்தை கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அது இந்த அரசில் தான் நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அண்ட் இந்த அழகிய தருணத்தில் எல்லா ஆஃபீஸர்ஸும் ப்ளீஸ் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தின் பெண் உயர் அதிகாரிகள் இதோ மேடையில். எல்லா துறைசார் உயர் அதிகாரிகள் இந்த மேடையில். proud moment for தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் சக்சஸ் ஸ்டோரியோடைய முகங்கள் இவர்கள் தான். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் இவங்களுக்காக. everybody together நல்ல கைத்தட்டல் கொடுங்க. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய நேரங்களில் நமக்காக கைத்தட்டிக்கிட்டோம். ஆனா நமக்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சக்தியின் முகம் இவர்கள் தான். IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ், every cadre, IFS ஆபீசர்ஸ், எத்தனை பேர் இங்க இருக்கீங்க. a huge salute to all of you. doctors, deans, scientists, so many people here. எல்லாருக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக நிக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நிக்கிறாங்க. so happy and so proud. உங்க கூட இந்த மேடை ஷேர் பண்றதுல ஏதோ ஒரு ஜென்மத்தின் மிகப்பெரிய பாக்கியம் எனக்குள்ள இருக்கு. thank you so much for this outstandingly precious moment. a huge applause. ஏதோ ஒரு தருணத்துல நம்ம எல்லாரும் குவைட்டா, எந்த பிஜிஎம்மும் வேண்டாம், எந்த மியூசிக்கும் வேண்டாம், உங்க கைத்தட்டல் மட்டும் தாங்க கேட்கணும் உங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு அப்படின்னா அதுக்கு இவர்களோட பங்கு ரொம்ப பெருசு. இது வெரி வெரி ஸ்பெஷல். இதற்கு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த தருணத்தில் அமுதா மேம், ஐம் கோயிங் டு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி சே a few words. அமுதா IAS அவர்கள், a few words from you மேம். மேம், நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஸ்டன்னிங்லி பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க மேம். தட்ஸ் பியூர்லி யுவர் ஸ்ட்ரென்த். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் பெண் அதிகாரிகளை கௌரவிக்கும் விதமாக எங்கள் அனைவரையும் இந்த மேடையில் அழகு பார்க்கும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இந்த அதிகாரிகள் அனைவரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதேபோல் எண்ணற்ற பெண் அதிகாரிகளும் என் முன்னால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணத்தில் பெண்கள் கிச்சனில் இருந்தார்கள், கலைத்துறையில் இருந்தார்கள். இன்று கலெக்டராகவும் காக்கி அணிந்து காவல்துறை உயரதிகாரிகளாகவும் கமிஷனர்களாகவும் அதேபோல் கராட்டே, கபடி என்று விளையாட்டுத்துறையிலும் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் அளித்த அனைத்து தலைவர்களுக்கும்
நம்ம முன்னோர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நீங்கள் சரியாக சொன்னது போல் கிச்சனில் இருந்தவங்க இன்னைக்கு மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டரில் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, இன்னும் டாக்டர்ஸ், டீன்ஸா, இன்னும் லாயர்ஸ், இப்படின்னு பல்வேறு துறையில் இன்னைக்கு தமிழக பெண்கள் ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தது தமிழக அரசு, தமிழ்நாட்டின் கல்வி. அமுதா மேம், ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் உங்களுக்கு. பெண்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இத்தனை ஸ்கீம்ஸை நம்ம கியூரேட் பண்ணது, நிறைய சிந்திச்சு இதோடைய டீட்டெயிலிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக டு த டீ யோசிச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன மேம்? ஆஃபீஸர்ஸும் நம்மளுடைய மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், டெப்யூட்டி சிஎம் எல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது வந்து காதை கொஞ்சம் தீட்டி வச்சு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை கவனமாக கேட்பாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஏற்பதான் திட்டங்கள் திட்டப்படுகிறது. அதுக்கு தான் இதுக்கு காரணம். வாவ், லிசனிங் இஸ் சிக்னிஃபிகண்ட், ஆக்ஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் எங்கள் எல்லாரும் சார்பாகவும். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடமாக இருக்குன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். வெல்லும் தமிழ் பெண்களின் முதல் முகமாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். மனசார சொல்கிறேன் மேம், ஐ கான்ட் பி மோர் கிரேட்ஃபுல் தட் ஐ ஷேர் ஸ்டேஜ் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி வெரி மச். நன்றி. எல்லாரும் ஒரு முறை ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கலாமா? முதல்வர் அவர்களின் கரத்தை உயர்த்துபவர்கள் ஒவ்வொரு நாளுமே நேரம் பார்க்காமல், இட்ஸ் அ டே நைட்னு பார்க்காம, தமிழ்நாடு இஸ் காட் டு பி த நம்பர் 1 ஸ்டேட்னு உழைக்கிற ஒவ்வொரு முகம் நீங்கள் தான். தேங்க்யூ வெரி மச் அகேன், ஹியூஜ் ஆனர். நன்றி நன்றி மேம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களால் இந்த தேங்க்யூ தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.